அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பான இயாஸ் சேனல் நேயர்கள் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. காயல்பட்டினம் அல் ஜாமியுல் அஷர் இங்கு நேற்று நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. ரமலான் மாதம் நெருங்கிவிட்டது. ரமலான் மாதம் ஆரம்பித்து விட்டது. நோன்பு நோற்றாகிவிட்டது. அனைவரும் நோன்பை திறப்பதற்காக பள்ளி வளாகத்திற்கு IIM வளாகத்திற்கு வந்திருந்தார்கள். அனைவரும் அல்லாவின் அருளை நாடி நோன்பு திறப்பதற்காக காத்திருக்கிறார்கள். அந்த நேரம் மகரிபின் நேரம் நெருங்குவதற்காக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே, அதாவது தமிழகத்தின் பிறை பார்ப்பதற்கு முன்பாகவே, ஒரு நாள் முன்பாகவே இங்கு சவுதி பிறையின் அடிப்படையில் உலகில் எங்கு பிறை பார்த்தாலும் நோன்பு நோக்கலாம், பெருநாள் தொழுகை நடத்தலாம் என்ற கோட்பாட்டில் இங்கு அந்த நோன்பு நோக்கப்படுகிறது. மற்ற இடங்கள்லாம் நாளைக்கு தான் நோன்பு வைப்பாங்க, திறப்பாங்க. ஆனால் இங்கு முதல் நாள் முடிந்த அடுத்த நாள் தான் மற்ற பள்ளிகளில் நோன்பு நோற்பார்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நோன்பு அனைவரும் திறந்து கொண்டிருக்கிறார்கள். நோன்பாளிகளுக்கு கஞ்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைவரும் கொடுத்திருக்கிறார்கள். பெரிய மைதானம் போன்ற ஏரியா, அந்த பகுதியில் வைத்து கஞ்சி விநியோகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிலர் திரும்பவும் கஞ்சி கேட்டு கொண்டிருக்கிறார்கள். தமுமுக ஜாகிர் அவர்களும் நோன்பு திறக்க வந்திருக்கிறார். இப்படி பலரும் பள்ளியில் ஒற்றுமையுடன் நோன்பு திறக்க வேண்டும் என்று ஒற்றுமையுணர்வை மேலோங்க செய்வதும், புனித ரமலானில் பல நன்மைகள் இருக்கின்றது. அல்லாஹ் பல அருளை நாடி பல மக்களுக்காக பல நன்மைகளை இறைவன் மக்களுக்கு அருளுகிறான். சங்கையான ஒரு மாதம் ரமலான் மாதம். இந்த மாதத்தில் சிறுவர்கள் நோன்பு திறப்பதை பார்க்க முடிகிறது. அவர்கள் கீழே அமர்ந்து, இடம் இல்லை, சிறுவர்களுக்கு கீழே இடம் கிடையாது, இடம் மேலே பெஞ்செல்லாம் முடிஞ்சு நல்ல கீழே உட்காந்துருக்காங்க. நோன்பு திறந்துட்டு அனைவரும் வெளியே வர்றாங்க. அடுத்ததாக தொழுகை இந்த பள்ளியில் அல் ஜாமியுல் அஷரில் வைத்து தொழுகை நடைபெறும். தொழுகைக்காக அனைவரும் விரைந்து வருகின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் ஒளிபரப்பியிருக்கிறேன். பார்த்து கருத்துக்களை நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு.